ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா? ஸோ காலையிலேருந்தே ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் டீ குடித்தா தான் நம்ம மூளை வேலை செய்யும். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாரத்தில் 7 நாள் இருந்தாலும் அந்த 2 நாள், அதுலேயும் முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸுமே வீட்டில் அவ்வை சண்முகி மாதிரி மாறி கடன்னு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ரெஸ்ட்டு அப்படிங்கிறதே இல்லாமல். நைட்டு படுக்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு கை எவ்வளோ வலிக்குது, கால் எவ்வளோ வலிக்குது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி, எப்படா போய் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாரத்தில் நம்ம 7 நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் எஸ்பெஷலி அந்த 2 நாள் வந்து நான் சொன்ன மாதிரி அவ்வை சண்முகியாகவே மாறிடுவாங்க. அந்த 2 நாள் மட்டும் அவங்களுக்கு பவர் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த 2 நாள் மட்டும் பவர் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. நம்மளை அறியாமல் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு டயர்டே தெரியாத மாதிரி. பட் அந்த அட்லாஸ்ட் அந்த நைட்டு சாப்பிட்டு படுக்கும் போது தான் அப்படியே தேடுவோம், பெட்டு எங்கடா இருக்குது, எப்படா படுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி காலையிலேருந்தே ஒர்க் ஜாஸ்தி. பட் சைட் பை சைட் நம்மளோட லன்ச் வேலை அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை, புளியோதரை பொடி வந்து தீர்ந்துருச்சு இல்லையா? ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த புளியோதரை ரெசிபி பொடி எப்படி செய்யுதுங்கிற ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன்.